கிட்னி திருட்டு வழக்கில் ஈடுபட்டாரா நடிகை ஜூலி? இணையத்தில் வைரலாகும் அதிர்ச்சி ஆடியோ. எனக்கு சந்தேகம் என்னன்னா, இப்போ நீங்க கிட்னிக்காக 15 lakhs கொடுத்தீங்க. இப்போ கொடுத்து பொருத்துனதுக்கு அப்புறமா ஃபெயிலியர் ஆகி அவங்க டிசீஸ்ட் ஆயிட்டாங்க. எதுவுமே நடக்கல, எனக்கு வரவே இல்ல. ஜூலி கொடுத்த பரபரப்பு புகார். நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாமா? தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ஜூலி இந்த பேரை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா ஒரு வைரலான பேரை வந்து கேட்டுகிட்டே இருந்திருப்போம். ஏன்னா டிவிக்கு விஜய் அவர்களோட பேச்சை வந்து விமர்சனம் பண்ணி இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து சில பேர் வந்து நெகட்டிவாகவும் சில பேர் பாசிட்டிவாகவும் வந்து இவங்களுக்காக கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு பேரை வந்து நான் சொன்னோன்னே நீங்கள் வந்து இவங்க தானே அவங்க அப்படின்னு உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பிக் பாஸ் ஜூலி ஜல்லிக்கட்டு போராட்டம் மூலமாக மக்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் போய் இன்னும் ஃபேமஸ் ஆனாங்க. சின்ன சின்ன படங்கள் நடிக்கிறது, அப்புறம் சீரியலு, அப்புறம் சின்ன சின்ன போஸ்ட் போடுறது அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் வந்து ஒரு பிரபலமான நடிகையாக வந்து வளம் வந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சமீபத்தில் வந்து டிவிக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு மாநாட்டில் பேசினாரு. அதை பற்றி விமர்சனம் பண்ணி கூட அவங்க ஒரு போஸ்ட் போட்டுருந்தாங்க, ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன சொன்னாங்கன்னா, ஜல்லிக்கட்டு பற்றி நீங்கள் ஒரு குட்டி கதை சொன்னீங்களே, அந்த கதை வந்து சரியா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இவங்களோட பாணியில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்த பேர் நிறைய நெட்டிசன்கள் வந்து இவங்களை வறுத்தெடுக்கிறதா இருக்கட்டும், சில பேர் பாசிட்டிவாக கமெண்ட் போட்டிருந்தாங்க. இப்படிலாம் இருக்கும்போது இன்னொரு ஆடியோ வந்து வெளியே வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை ஜூலி அவங்க வந்து கிட்னி திருட்டில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2022 நவம்பர் மாதத்தில் வந்து இவங்க நர்ஸாக ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலில் வந்து இவங்களும் சரி இவங்க டீமும் சரி கிட்னி திருட்டு வழக்கில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலையும் சென்னையிலையும். இவங்களும் சரி இவங்க டீமும் சரி நாங்கள் வந்து கிட்னி வந்து நான் உங்களுக்கு வாங்கி தரோம், நாங்கள் வந்து ஒரு இடைத்தரகராக இருக்கிறோன்னு சொல்லி பல பேர்ட்ட பணம் வாங்கினதாகவும் பணம் வாங்கிட்டு தரவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும், சில பேர்கிட்ட வந்து உங்கள் கிட்னியை வந்து எங்களுக்கு விற்றுருங்க, அதுக்கான பணம் நாங்கள் கொடுக்குறோம், 10 லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்படி கிட்னி வந்து அறுவை சிகிச்சை மூலமாக வாங்கிட்ட பிறகு பணமாக அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி இப்படி பல குற்றச்சாட்டுகளை கலந்த ஒரு ஆடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதுலேயே அவங்க ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சைதாப்பேட்டில் இருக்கிறேன், என்னோட பசங்களுக்கு வந்து மாற்று சிகிச்சை மூலமாக கிட்னி தேவைப்பட்டுச்சு, அதனால் வந்து ஒரு 15 லட்சம் கொடுத்தேன், ஆனால் இது வரைக்கும் எனக்கு கிட்னியே கொடுக்கல. இந்த மாதிரி கிட்னி திருட்டில் வந்து இல்லீகலான பல விஷயங்களை வந்து ஜூலியும் சரி அவங்க தோழி ஷர்மிளாவும் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு அந்த ஆடியோவில் வந்து இருக்குது. இதை பார்த்த பிறகு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நடிகை ஜூலி அவர்கள் வந்து இந்த திருட்டு வழக்குல வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னும், சில பேர் வந்து இல்ல அந்த ஆடியோ பொய்யா கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நடிகை ஜூலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு ஆடியோ வந்து பொய்யான ஆடியோ, நான் இந்த மாதிரி ஒரு குற்ற வழக்கில் ஈடே படல அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்கிற கமிஷனர் ஆஃபீஸ்ல ஒரு புகார் கொடுத்துருக்கேன். என்னன்னா, என்னோட பேரை வந்து அசிங்கப்படுத்துற விதமா இந்த மாதிரி ஒரு பொய்யான ஆடியோ வந்து வெளியிடுறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் மற்றும் கார்த்திக், இவங்க தான் இந்த மாதிரி வேலையை பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் டிவிகேல இருக்க ஒரு முக்கியமான நிர்வாகி பிலிக்ஸ் ஜெயராஜ் வந்து அவரோட சேனல்ல வந்து என்னை பத்தி அவதூறான விஷயங்களை போடுறாங்க. இந்த மாதிரி என்னை பத்தி அவதூறான போறதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் விஜய் பத்தி பேசினேன் பார்த்தீங்களா, அதுக்கு பழிவாங்குற விதமா டிவிகே நிர்வாகிகளும் சரி ஒரு சில பேரும் சரி இந்த மாதிரி பழிவாங்குற படலமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த புகார் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதனால இந்த மாதிரி என் மேல பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறது எல்லாமே பொய் தான், அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புகழை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, உண்மையை வந்து ஈடுபட்டிருக்கலாம், ஒரு சில பேர் ஈடுபடாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன இருந்தாலும் இந்த மாதிரி அந்த புகார்ல இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நடிகை ஜூலியும் சரி அவங்களோட தோழி ஷர்மிளா, இவங்க 2 பேருமே இந்த குற்ற சம்பவத்துல வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட முக்கியமான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சில பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சில பேர் தான் அங்கே கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. இங்கே வந்து நடிகை வந்து இல்லை நான் அந்த தப்பை பண்ணலை, என் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்துறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. அப்போ ரெண்டுல எது உண்மை அப்படின்னு மக்கள் வந்து ஒரு குழப்பம் இருக்குது. ஆனால் என்னதான் வந்து ஆடியோ ஆதாரங்கள் இருந்தாலும், இவங்க புகார் கொடுத்துருந்தாலும், இந்த பக்கம் அவங்க புகார், இந்த பக்கம் இவங்க புகார் எல்லாமே இருந்தாலும் விசாரணைக்கு அப்புறம் தான் என்ன நடந்தது, யார் அந்த குற்றவாளி,
உண்மையாகவே ஜூலி தான் இந்த குற்றத்தை பண்ணாங்களா இல்லை பொய்யான குற்றச்சாட்டா அப்படின்னு விசாரணை பிறகுதான் தெரிய வரும். அதனால நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது கிங் டிவி. நான் உங்கள் டேவிட் சுரேஷ். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.